வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சேனலை நல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இன்ஸ்டா பேஜும் அதே மாதிரி தான். ஸோ நிறைய வியூவர்ஸ் வியூ பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க. தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு தொடர்ந்து ஆதரவளியுங்கள். நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு பயனுள்ள டிப்ஸ் இந்த சேனல்ல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சனி பகவானும் தீராத கால் வலியும். பொதுவா சனி அப்படின்னு வந்துட்டாலே மூட்டு, கால், பாதம் இந்த உறுப்புகளை குறிக்கக்கூடியவர். ஜாயிண்ட், எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில உங்கள் ஜாதகத்துல இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா அதாவது பாவத்துவமா இருக்கிறது. சனி வீக் ஆகி பாவத்துவமா இருக்கிறது. நிச்சயமா உங்களுக்கு கால் வலி, பேக் போன்ல பெயின் வர்றது, அந்த ஹிப் போன்ல பெயின் வர்றது, ஸோ இந்த மாதிரி ட்ரபிளை கொடுக்கவே செய்வார். சனி ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி. அதே மாதிரி சனி 4ல இருந்தாலும் 5, 9ல சம்பந்தப்பட்டிருந்தாலும் அது கேந்திர திரிகோணம். 4, 7, 10. இங்க 7ல மட்டும் திக்பலம் அடைவாரு. 10ம் கூட உகந்த ஸ்தானம் தான். ஆனாலும் இங்க பகை வீட்டுல அவர் போய் அமரும் போது நிச்சயமா பாவத்துவமா இருந்தாருன்னா உங்களுக்கு தீராத அந்த மூட்டு வலி, கால் வலி, பாதத்துல பெயின் வர்றது, எப்ப பார்த்தாலுமே மூட்டுல அட்டி விழுந்துகிட்டே இருக்கிறது, எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க, மூட்டுல இடிச்சு. ஸோ இந்த ப்ராப்ளங்கள் சனி பாவத்துவமா இருக்கும் போது நிச்சயமா கிடைக்கும். சுபர்களோட தொடர்புகளே இல்லாத சனி கடுமையான கால்வலியை தருவார். சனி அந்தரமோ, சனி புத்தியோ, சனி தசையோ நடப்பில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நிச்சயமா இந்த ட்ரபுளை ஃபேஸ் பண்ணாம அவங்க வந்திருக்கே பண்ணாங்க. ஒண்ணு கால் வலி, காலில் ஃப்ராக்சர், மூட்டுல அடி, இல்லைன்னா பாதத்துல அடி வாங்கிடும். சனியோட பாவத்துவத்துக்கு தகுந்த மாதிரி சுபத்துவ நிலையில இருக்காருன்னா இந்த பலன்கள்ல நிச்சயமா ஒரு வேறுபாடு இருக்கவே செய்யும். வரும், அதுல இருந்து மீள்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாவத்துவமா சுபர்களோட தொடர்பு இல்லாத போது கடுமையான துன்பத்தை அது சார்ந்த விஷயங்கள்ல அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கால்வலி கொடுக்கறதுல சனிக்கு நிகர் சனியே தான். ஸோ அவர் உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி பாவத்துவமா இருக்காரா? அப்ப எஸ்பெஷலா சனியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். சுறுசுறுப்பா இருக்கிறது. சனிட்ட இருக்கிற மெயின் நெகட்டிவ் என்ன? சோம்பேறித்தனம், மந்தத்தனத்தை கொடுக்கறது. ரொம்ப ஸ்லோ. அப்ப அத மந்த புத்தியை நமக்கு கொடுக்கவே செய்வார். ஒரு மாதிரி சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுவார். அவர் தசை வந்துருச்சு அப்படின்னா சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரம் உள்ள வருதா, சோம்பேறித்தனம் உள்ளுக்குள்ள மெயினா வரும். அந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட்டோ சுறுசுறுப்பை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃபஸ்ட் கொஸ்டினா இருக்கும். பட் அதெல்லாம் கீப் அப் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வர்றீங்கன்னா நிச்சயமா சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரத்தை ஈஸியா நீங்க கடக்க முடியும். சரிங்களா? சனி தாடை, நம்மளோட பெடெக்ஸ், பிரிஸ்டம், பேக், ஸோ இதையும் குறிக்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ உங்கள் ஜாதகத்துல வீக்கா இருக்காரா, அந்த இடுப்பு வலி வர்றது, காலர் போன் இந்த இடத்துல பெயின் வர்றது, இதெல்லாம் கூட கொடுக்கவே செய்வார். அவர் எந்த இடத்துல பார்வை செலுத்துகிறாரோ அது சார்ந்த உறுப்புகள்ல நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு பெயின் காஸ் பண்ணுவார். ஸோ அவர் உங்கள் ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ அது சார்ந்த உறுப்புகளில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். ஸோ ஹெல்த் கான்சியஸா இருக்கு. பொதுவா சனி தசை, சனி புத்தி உள்ள வருதா, நடப்புல இருக்கா, நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணீங்கனாலே சனியோட ஒட்டுமொத்த தாக்குதல்ல இருந்து நீங்க ஈஸியா தப்பிக்கலாம். இல்லாதவங்களுக்கு உதவுறது அடுத்த பாயிண்ட். அதாவது தான தர்மங்கள், இதை நீங்க செய்யும் போதும் உங்கள வயது மூத்தவர்களிடம், முதியோரை குடிக்கக்கூடியவர் சனி, கீழ்நிலை மக்களை குடிக்கக்கூடியவர் சனி, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது உங்களால் முடிந்த உதவியை நீங்க செய்தீங்களானா நிச்சயமா இந்த தாக்கங்கள்ல அப்படியே கொஞ்சம் சட்டில் ஆகும். நிச்சயமா சட்டில் ஆகும். இது நிறைய ஜாதகங்கள்ல அனுபவபூர்வமா பார்த்துருக்கோம். ஸோ அதனால அதை கீப் அப் பண்ணி பாருங்க. சனி உங்க பக்கத்திலே கூட வரவே மாட்டாரு. ஸோ உடல் உழைப்புக்கு மெயின் காரக கிரகம் சனி. ஸோ சுறுசுறுப்பா ஏதாவது உழைச்சிக்கிட்டே, ஏதாவது உங்கள் சார்ந்த துறையில அதுக்குண்டான வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. சனி தாக்கம் அப்படியே குறைஞ்சிடும். இங்க அவ்வளவு நெகட்டிவிட்டி அவர் தர்றது இல்லை. உழைக்கிறவங்களை சனி தொட்டு கூட பாக்குறது இல்லை. அவர் அந்த பக்கம் வர்றது கூட இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த இடத்துல கால் வலி,
அந்த எந்த உறுப்புல அவர் அது சார்ந்த இடத்துல அந்த பாவத்துல உட்கார்ந்துருக்காரோ அது சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி இல்லாம வரும். நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா